எப்படி சொல்கிறதுன்னா என் ஃபேமிலியோட அதுதான் ஃபஸ்ட்டு நான் மெயினாக எப்பவுமே அதோட சிந்தனையில் தான் இருப்பேன். என் பேர் முனியன். நான் பிறந்தது வந்து ஒரு கிராமம். படிக்கும்போது அந்த புல்லட்டை பார்த்து ஒன்று படித்தா நல்லா படிக்கணும், இல்லைன்னா அந்த வேலை கற்றுக்கணுன்ற ஒரு எய்மில் 69 நான் மெட்ராஸுக்கு வந்தேன். வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு 1980 தனியாக ஒர்க் ஷாப் வச்சேன். ஒர்க் ஷாப் வச்சு இந்த வண்டியில் எப்படிலாம் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். அதில் நல்ல நேம் வந்தது. அதுக்கப்புறமா சரி அதே செய்யக்கூடாது, வேறு எதனா மாற்றி செய்யணுன்றதுக்காக சில மாடிஃபைலாம் பண்ணேன். அப்போ பண்ணும்போது தான் முதல்ல செட் ஷாட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் போர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் வாங்கி பழைய இம்போர்ட் சுவிட்செல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி போட ஆரம்பித்தோம். அதில் ரொம்ப நல்ல பேர் வந்தது. அதுக்கப்புறம் செல் ஷாட் பண்ண உடனே டிஸ்க் பிரேக் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. டிஸ்க் பிரேக் போட்டோம். இந்த மாதிரி சில மாடிஃபைலாம் பண்ணும்போது என்னுடைய பேர் வந்து நிறைய இடத்துல பரவ ஆரம்பித்து நல்ல நேம் வந்தது. வந்தேன்னா அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா என் ஃபேமிலியோட அதுதான் ஃபஸ்ட்டு நான் மெயினாக எப்பவுமே அதோட சிந்தனையில் தான் இருப்பேன். எதனா மாற்றி பண்ணணும் அப்படின்றதுனால தான் இருப்பேன். அதனால் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை பண்ணுறேன். என்னுடைய புல்லட் தான் எனக்கு உயிர் மூச்சே. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் இன்ன வரைக்கும் பண்ணின்னு இருக்கோம். சாதனைன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பைக்கில் செல்ஃப் ஷாட்டே இல்லாத போது 92 செல்ஃப் ஷாட் பண்ணேன். அது வந்து பெரிய சாதனையாக இருந்தது. அது வந்து ராயல் என்ஃபீல்ட்லேருந்து வந்து ஆர்டிகல்லேருந்து ஆர்என்டியில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அது நிறைய வண்டிக்கு பண்ணணுன்றதுக்காக நிறைய வண்டிக்கு பண்ண ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி வந்து ரெகுலர் ஒர்க் ஆகிடுச்சு. எங்களுக்கு எல்லா வண்டிக்கும் பண்ணுற மாதிரி ரெகுலர் ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2004 வருஷம் பெல்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அது பெல்ட் ட்ரைவ் பண்ணோம். பெல்ட் ட்ரைவ் பண்ணும்போது எந்த பெல்ட்டை வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு ஒன்று ஒன்றா பண்ணும்போது முதல்ல ஒரு ரப்பர் பெல்ட்டை வச்சு பண்ணோம். ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் தான் இந்த பால் செயின் போய் பார்த்து வாங்கி அதை வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் பண்ணும் பிறகு இந்த கேட்ஸோட கம்பெனி நம்மக்கிட்ட வந்தாங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் அந்த பெல்ட் மேனுஃபேக்சரு, நீங்கள் நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு டைப்பில் வச்சு பண்ணோம். அதில் வந்து கிட்ட ஒரு 600-700 வண்டிக்கிட்ட பெல்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அந்த டைப் வந்து அவங்க வாரண்டி இல்லைன்னொடனே நின்று போச்சு. அதுக்கப்புறம் நானே ஒரு ஓனாக பெல்ட்டு பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துன்னு. அப்போது வந்து புல்லட்டோட ரொம்ப மார்க்கெட் டவுனாக இருந்த ஃபீச்சரில் சரி வேறு எதனா இப்போ வேறு அடிஷனலாக தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். யோசிச்சுருக்கும்போது எனக்கு அந்த டைமில் என்ன இருந்ததுன்னா இந்த ஆல்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணோம் இல்லையா, செல்ஃப் ஷாட்டு இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டவுன் இல்லாமல் போயிட்டு இருந்தது. நான் வந்து லேத் ஒர்க்கும் பண்ணுறோம். இன்ஜினுக்கு எல்லா மெக்கானிக் வெளியில் வர மெக்கானிக்கெல்லாம் லேத் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து பல ஒர்க்கு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டவுன் இல்லாமல் இருந்தது மார்க்கெட்டு. அது நான் வந்து எனக்கு வெளியில் இருக்கிற மெக்கானிக்கெலாம் நம்மக்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இன்ஜின் வேலை பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறது, சில இந்த போர்க்கெல்லாம் வந்து நிறையா டிசைன் பண்ணேன். அதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டு கம்மி இல்லாமல் இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சூழ்நிலையில் தான் வந்து இந்த கம்பெனிக்கு கை மாறும்போது கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. டெவலப்மெண்ட் பண்ண பிறகு மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. அது பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து ஒன்று ஸ்டைலஸ்ஸு, ரெண்டாவது வந்து பிரேக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லா வண்டியும் மாற்றி ஓட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் மாற்றிட்டாங்க. ரெண்டாவது வந்து செல்ஃப் ஷாட்டு, டிஸ்க் பிரேக் அவங்க எதிர்பார்க்குற எல்லா ஒரு ஃபெசிலிட்டியும் இப்போ புல்லட்டில் வந்ததுனால. புல்லட்னால் முதல்ல அந்த மாதிரி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் புல்லட் ஓட்டினா ஃப்ரண்ட் பிரேக்கே பிடிக்காதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவங்களாம் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு தான் முக்கியம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால அப்படின்றதுனால எல்லா ஃபெசிலிட்டியாக இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து வெயிட்டு, வண்டி ஓட்டினா பேக் பெயின் இல்லை, நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரோட் கிரிப் இருக்குது, அந்த மாதிரி விரும்புறதுனால அந்த டிசைன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட டிசைன்ன்றதுனால ஃப்ரேம் டிசைன்றதுனால நம்மளோட பேக் பெயின் இல்லை. அதனாலன்றதுனால இளைஞர்கள் நிறையா அதுக்கு மாற ஆரம்பித்தாங்க. மெயினாக மாற ஆரம்பித்தது வந்து பிரேக்கிங்கு கியர் சிஸ்டம் மாற்றினது தான் மெயின் பிரச்சனை. அதனால தான் நிறையா மாற ஆரம்பிச்சு. இப்போ இங்கே வரவங்களாம் கூட அதுதான் சொல்கிறாங்க, கம்பெனி சர்வீஸ் நல்லா இல்லை, நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, நாங்கள் 4000 கிலோமீட்டர் சொன்னீங்கன்னா 4000 கிலோமீட்டர் இருங்க, எந்த பிரச்சனையும் வரதில்லை, அது வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா வரும். எங்களுக்கு இங்கே மேன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, மேன் பவர் பிரச்சனை இருக்கிறதுனால எங்களால் நிறைய எடுத்து வண்டி பண்ண முடியல. இவர் வந்து என் சன் சுரேஷ். அவரும் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து
14 வயசில் வந்துட்டார். அவருக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணேன். சாதாரண ஒரு ஒர்க் ஷாப் ரோடு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்காமல் ஒரு கம்பெனி ஸ்டைலில் இருக்கணுங்க. இவர் ஃபியூச்சருக்காக தான் இதை டெவலப் பண்ணி அவர் கொடுத்துருக்கேன். அவரும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன மாதிரி புதுசு புதுசாக பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் எனக்கு. எல்லா வழியிலையும் வந்து மிஷினரிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். இவர் வந்து என் பிரதரு. கனெக்ஷன்னு பார்த்தா பெருசு. எங்கள் அப்பா இருக்கார். அந்த ஃபீல்டில் நான் அப்படியே பார்த்து வந்ததுனால அப்படியே அந்த புல்லட்டை இன்னும் கேஸ் ஆகிடுச்சு. சரி எதாவது பண்ணணும் அப்படின்றதுனால அது கூட வந்ததுனால நான் 10th முடிச்சோன்னே கூட லைன்லேயே வந்துட்டேன். ஒன்று பார்க்கவா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வேறு ஒன்று புல்லட்டை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால அதை ஒன்று ஆல்ட்ரு பண்ணும்போது கூட பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மாடிஃபிகேஷன் எது பண்ணாலும் கூட இருப்போம். எதனா அவுட்லுக் எதனா பண்ணோன்னா சஜஷன் என்கிட்ட கேட்பேன், நானும் கூட பண்ணுவோம். அதனால் பெருசாக கொஞ்சம் போகணும் இந்த லெவல் இல்லாமல். மெக்கானிக்னு சொல்ல வரவே இல்லை. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் வந்து ஓடுற வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே தனி ஒரு மனுஷனால் க்ரியேட் பண்ணுறது இல்லை. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடியே புல்லட்டுக்கு வந்து செல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி யோசித்த மனுஷன். அப்போ வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்பயுமே நம்ம ஒரு இன்வென்ஷன் போது எல்லோரும் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த வண்டிக்கு எதுக்கு ஒரு செல்ஃப் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை இன்வென்ட் பண்ணும்போது இப்போ கம்பெனிக்காரன் அதை அடாப்ட் பண்ணிட்டான். இந்த மனுஷனோட ஸ்டைலை தான் கம்பெனிக்காரன் வந்து அடாப்ட் பண்ணான். அதுக்கு உண்டான ரெனுமரேஷன் எதுவும் அவருக்கு கிடைக்கல. இங்கே வந்து ஒரு மனுஷனுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அவருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து புது வண்டி லான்ச் ஆகும்போது என்ஃபீல்ட்லேயே வந்து இதெல்லாம் இந்த குறைலாம் இருக்குதுன்னு அவர் சொன்னாலும் அது இப்போ வரைக்கும் அந்த குறை அப்படியே தான் இருக்குது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது கம்பெனிக்காரங்க தயாராக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு பெரிய பாஷாக இருக்கிற மாதிரி ஆளுங்க சொன்னால் தான் கேட்க தயாராக இருக்காங்க. ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டால் யாருக்கும் பிடிக்காது இல்லை.